காதலிக்கிற பையனை பொண்ணோட வீட்டுல பல காரணங்களுக்காக வேணான்னு சொல்றதெல்லாம் இயல்புதான். ஏன்னா நம்ம பொண்ணு ஒரு தப்பான உறவுல போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்களை நாம குத்தம் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இங்க நம்ம அப்பா அம்மாவும் நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஜியாசு கிட்ட ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா ஜியாசு எனக்கானவன் தான்றத நீங்க ஒரு நாள் கண்டிப்பா உணருவீங்கன்ட்டு அவங்க கிட்டயே சொல்லிட்டு செமஸ்டர் ஹாலிடேஸ் ஃபுல்லா வீட்டுல இருக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு வந்த சாங்ஷு அன்னைக்கே ஊருக்கு கிளம்புறாங்க. அங்க 11th ஸ்டாண்டர்ட்ல அவங்க அந்த ஏர்போர்ட்ல ஜியாசுவை மீட் பண்ண மாதிரியே அதே இடத்துல இப்ப ஜியாசுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஜியாசு வந்துட்டோன்னா அவங்கள சரியான கத்து, உன்னை யார் இப்பமே கிளம்பி வர சொன்னா அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும் போது சாங்ஷு அவன் கையில ஒரு பேப்பரை கொடுத்து அதை படிச்சு பார்க்க சொல்றாங்க. என்னன்னு திறந்து பார்த்தா ஜியாசுன்ட்டு அவன் பேர் எழுதிருக்கு. அப்ப சாங்ஷு, எனக்கு உங்க பேரை நம்ம மொழியில எழுத கூட தெரியாத வயசுல இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜியாசு. ஆனா நீங்க லவ்வ சொல்லும் போது நான் ஏன் இதை காட்டிக்கலனா, இந்த காலத்து பசங்கெல்லாம் ஒரு பொண்ணு அவன் கூட என்ன பண்ணாலும் இருப்பான்ட்டு தெரிஞ்சிட்டா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்றாங்கன்றத நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்தும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்பா அம்மா கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் சொல்லலைன்னா ஜியாசு உடனே அவங்களை கட்டி பிடிச்சி ஒரே ஹக்கிஸ் தான். ஐயோ இல்ல ஹக்ஸ், நான் என்னடி உன்னை கொடுமைப்படுத்த போறேன்ட்டு ஒரே லவ் ஹக்ஸ் தான். 8th ஸ்டாண்டர்ட்ல தோன்றதெல்லாம் காதலா என்னன்ட்டு எனக்கு அப்போ விவரம் தெரியல. இப்பயும் கூட காதல்னா என்னன்ட்டே புரியல. ஆனா என் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு வாழ்க்கை, முழுசா வாழ்ந்து பார்த்தாதான் அதை உணர முடியும்ட்டு ஏர்போர்ட்ல இருந்து இங்க வீட்டுக்கு வர வரைக்கும் சாங்ஷு ஜியாசு கிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஜியாசுவுமே அப்ப அன்னைக்கு ஏர்போர்ட்ல அப்படி தேம்பி தேம்பி அழுததெல்லாம் எனக்காக தானா, என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னா எவ்வளவு பிடிக்கும்ட்டு இப்ப நீங்களே பாருங்கன்ட்டு முத்தத்தோட கொஞ்சம் மொத்தமா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு ரொமான்ஸ் தான். அதுக்கப்புறம் இடிஞ்சோன சாங்ஷு நேரம் எங்க ஹாஸ்டலுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டருக்காக ஒரு ப்ராஜெக்ட அவங்களே உட்காந்து மாங்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க சீனியர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட வாங்கிட்டு இங்க சாங்ஷுவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ண இங்க ஜியாசு அவனோட ஆபீஸ்ல நான் ஏற்கனவே முடிவெடுத்த மாதிரி நம்ம கம்பெனில இருந்து ரிலீவ் ஆயிக்கிறேன்னா அவனோட பாஸோட ஒய்ஃபும் அவசரப்படாத ஜியாசுனா இல்ல, நான் இதை நிதானமா பொறுமையா யோசிச்சு எடுத்த முடிவு தான். ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக அவளையே முழுசா தர முடிவு செஞ்சுட்டானா அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிறது தான் அந்த பையனோட கடமை. இப்போ நான் அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு சாங்ஷுவோட ஊர்லயே புதுசா ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணி அதை நல்லா ரன் பண்ணி அவங்க அப்பா அம்மாக்கு நான் அவங்க பொண்ணை நல்லா பார்த்து பண்ற நம்பிக்கை கொடுக்கறது தான் என்னோட முதல் கடமை. அதனால என்ன தடுக்காதீங்கன்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வந்தா அவனோட அப்பா சீரியஸா இருக்காருன்ட்டு கால் வருது. நிம்மதியா ஊருக்கு போய் பிசினஸ் ஆரம்பிக்கலான்ட்டு நினைச்சா இப்போ பார்த்து அப்பாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்ட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு இருக்கான். ஊருக்கு போய் நிம்மதியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த ஜியாசு திடீர்னு அவனோட அப்பா ரொம்ப சிவியர் ஆனதால அவர் கூடவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அந்த ஊர்ல இருக்கிற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்னு பார்த்தா இங்க இருக்கிற டாக்டர்ஸ்லாம் அவரோ இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காரு பண்ணிட்டாங்க. அப்புறமா ஜியாசு கோமால இருக்கிற அவங்க அப்பாக்கு கேக்குதா இல்லையான்ட்டுலாம் தெரியாம மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு சுயநினைவு இல்லாட்டியும் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க உயிரோடவாது இருந்தீங்க, இப்ப நீங்களும் அம்மாவோட போறீங்களா? மேல அம்மாவோட போய் சேர்ந்து நீங்க 2 பேரும் தான் என்னையும் சாங்ஷுவையும் பிளெஸிங்ஸோட பாத்துக்கணும்னு சொன்னா அவருக்கு அதெல்லாம் கேட்டு கையாட்டுறாரு. அண்ட் அதுதான் அவர் இந்த உலகத்துல செய்யற கடைசி மூமெண்ட். உடஞ்சு போயிருக்க ஜியாசுவை சாங்ஷு தான் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அவரோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவனோட அம்மாவோட கல்லறைக்கு சாங்ஷுவை கூட்டிட்டு போய் காட்டி இவதாம அவங்களோட மருமகன்னு காட்டுறா. நீங்க பாட்டுன்னு போயிட்டீங்க, இப்ப அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டீங்க, எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களையும் யாருமா பாத்துப்பான்ட்டு கோவமா கேள்வி கேட்டுன்னு இருக்கான். அப்ப சாங்ஷு அவனை தடுத்து அவங்க அம்மா கிட்ட நீங்க எதுவும் பயப்படாதீங்க ஆண்டி, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், உங்க பையனை நீங்க எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படியெல்லாம் நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா பத்திரமா பாத்துக்கிறேன்றாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க காதலுக்கு தடையா இருந்த எல்லா விஷயங்களையும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கடைசியா சாங்ஷுவோட அப்பா அம்மாவோட சம்மதம் தான். நிம்மதியா சந்தோஷமா கடைசி வரைக்கும் எப்பயும் கூடவே இருந்து பத்திரமா பாத்து பண்ணிட்டு ஜியாசுவோட அம்மா கல்லறையில சாங்ஷு சொல்லி ப்ராமிஸ் பண்றத பாக்குற ஜியாசு, சாங்ஷு என்னோட அம்மா முன்னாடி ப்ராமிஸ் பண்ணிருக்கடி, நீ கடைசி வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் என்ன கைவிட்டுறாம கூடவே இருந்து பாத்துப்பலன்னா. அடே என்னடா இங்க நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க, நீ வயசுல பெரியவனா இல்ல நானா? இங்க பாருங்க ஜியாசு, எனக்கானவன் நீங்க தான்றத எனக்கு அப்பவே தெரியும், இப்போ உங்களுக்கானவன் நான் தான்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, சரியா? உங்க கூடவே நான் எப்பயும் உங்க அப்பாவாகவும் உங்க அம்மாவாகவும் உங்க ஃப்ரெண்டாகவும் உங்க மனைவியாகவும் எல்லாவாகவும் உங்க கூடவே தான் இருப்பேன், நீங்க துரத்தி விட்டா கூட போகாம உங்க கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க ஜியாசுவா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி சிரிக்க வச்சிட்டாங்க. வயசுல ஜியாசுவோட 5 வயசு கம்மியா இருந்தாலும் சாங்ஷுவோட மெச்சூரிட்டியும் பேஷன்ஸும் வேற லெவல். உங்கள யார் யாருக்கெல்லாம் ஜியாசுவை விட சாங்ஷுவை ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேலையை விட்டு ஜியாசு சாங்ஷுவோட ஊருக்கு போய் புதுசா ஆபீஸ்லாம் செட்டப் பண்ண இன்னும் 2 நாள்ல கிளம்புற நிலையில சாங்ஷு காலேஜ் லீவ் போட்டு ஃபுல்லா ஜியாசுடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சைக்கிளிங், பார்க், மூவி, பீச்ன்ட்டு அவங்க டைம் ரொம்ப அழகா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பீச்ல கண்டிப்பா நீங்க ஊருக்கு போய் தான் ஆகணுமா ஜியாசுன்னு கேட்டா, அட ஆமாண்டி இங்க நம்ம எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டோம், அங்க முக்கியமானதை பிக்ஸ் பண்ணணும்ல, உன் அப்பா அம்மாக்கு நான் உன்னை நல்லா பார்த்து பண்ற நம்பிக்கை
நம்பிக்கை தரணுமே. இப்பமே போனாதான் ஆபீஸ்லாம் செட் பண்ணி ரெடி பண்றதுக்கும் நீ காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். கொஞ்ச நாட்கள் தான் சல்லுன்னு போயிடும்ட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கிளம்பலாம்னு வந்தா சாங்ஷு சமைச்சிட்டு இருக்கும் போது அலறி கத்துறாங்க. என்னடி ஆச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா ஒன்னும் ஆகல. இன்னைக்கு ஊருக்கு போறீங்கல்ல, திரும்ப எப்ப பாப்போம்னு தெரியல. அதான்னா என்ன அதான்டான்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தா சாங்ஷு ஜியாசுவை விடாம புடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வந்தாலே உனக்கு அழுகா வந்துருமா, அழுகாம ஒழுங்கா அம்சி வைன்னு அங்க ஊர்ல ஆபீஸ் ரெடி பண்றதுக்காக ஜியாசு கிளம்பி போயிட்டான். ஜியாசு ஊருக்கு போயிட்ட பிறகு சாங்ஷு ஃபைனல் ப்ராஜெக்ட் விஷயமா சரியான பிஸி, சாப்பிடாம கிப்டாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஜியாசு அவ ஆபீஸ் செட்டப் பண்றதுக்காக ஒரு பெரிய பில்டிங்கை ரெண்ட் எடுத்து கார்பரேட் ஆபீஸ் மாதிரிலாம் செட்டப் பண்ற ஐடியா இல்லாம ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டுடியோவா ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லைக் அவன் ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரி வந்து கேமிங் அண்ட் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ கிரியேட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி இண்டிபெண்டன்ட் ஸ்டுடியோவா செட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா இடத்தை ஃபைனலைஸ் பண்ணி ப்ராப்பரா டீமையும் ஆர்கனைஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாங்கியானோட ஹோட்டல்ல கெட் டுகெதர் மாதிரி அசம்பிள் ஆகி ஜியாசு அவன் மேல ட்ரஸ்ட் வச்சு பார்ட்னர்ஷிப்க்கு ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு சாங்கியான் கிட்ட இதுதான்டா கரெக்ட் டைம், நான் உன் அப்பா அம்மா கிட்ட பேசணும், நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கடவுளே என்ன வேணான்னு சொல்றதுக்கு அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு காரணம் கூட இருந்துடக்கூடாதுன்ட்டு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு சாங்கியானோட அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே தெரியும், நான் உங்க முன்னாடி தான் நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் போய் நல்லா படிச்சு இன்டர்ன்ஷிப் போன கம்பெனிலேயே பிளேஸ் ஆகி 5 வருஷமா இண்டஸ்ட்ரி நாலேஜை கெயின் பண்ணி இப்ப நானே தனியா ஒரு ஆபீஸ் செட்டப் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி இங்க நான் படிச்ச ஊர்லயே ஒரு வீடும் வாங்கிட்டேன். இப்போ என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக தயாராகிட்டேன். உங்க பொண்ணை எனக்கு கட்டித்தாங்கன்னு கேட்க ஜியாசு நீ நல்ல கெட்டிக்காரனான பையன்ட்டு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதுலலாம் எந்த குறையும் இல்ல. எங்களோட கவலை எல்லாம் அந்த ஜியாங் யாங் பொண்ணும் அவளோட ஃபேமிலியும் நாளைக்கு உன்னோட லைஃப்ல வந்து ட்ரபிள் கொடுத்துட கூடாதுன்ட்டு தான் யோசிக்கிறோம்னா அதெல்லாம் நான் எப்பயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அங்கிள்னு சொல்ல அப்ப எங்களோட பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கறதுல சம்பந்தம் பான்னு சொல்லிட்டாங்க. ஜியாசுக்கு ஒரே குஷி தான். நீங்க இப்போதைக்கு இதை பத்தி சாங்ஷு கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிக்காதீங்க, நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லி வெளியே வந்து சாங்யான் கிட்ட சாங்ஷுவை முதல் முறை பார்த்த இன்சிடென்ட் அவங்க கிட்ட சொன்னா, ஆமாண்டா டே அன்னைக்கு மட்டும் நான் உன்ன பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அனுப்பாம நானே போயிருந்தா இதெல்லாம் எதுவும் நடந்திருக்காதுல்ல. என்னமோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a ரீசன். கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கின ஜியாசு சாங்ஷுக்கு வீடியோ கால் பண்ணி அத சொல்லுவான்னு பார்த்தா நான் ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கேன்டி, உனக்கு வேணுமானா என்னடா ஸ்வீட் எடுத்து கொண்டாந்துக்கிறியா, என்ன விஷயம், உன் முகம் ஃபுல்லா பல்லா இருக்கேன்னா அதெல்லாம் இப்படிதான் இந்த காதல் வந்துட்டா பசங்க நாங்களும் ஷைல அழகா ஆகிடுவோம்ட்டு ஜியாசு சொல்ல, எப்பாடே போதும் நிறுத்து, உங்ககிட்ட பேசினா நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். அடுத்த வாரம் கிராஜுவேஷன் டேக்கு முன்னாடி ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் அவார்ட் தராங்கடா, நானும் அவார்டு வாங்குவேன்ட்டு நினைக்கிறேன், நீ வரியானா வேலை இருக்கு சுஷ்மா, நீ போட்டோஸ் எடுத்து அனுப்பு, நான் போட்டோல பாக்குறேன்னு சொல்லி காலை வச்சிட்டோன்னு இங்க அன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ல சாங்ஷு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு போட்டோவை எடுத்து ஜியாசு காமிச்சிட்டு இருக்க. பின்னாடி இருந்து யாரோ சாங்ஷுன்னு கூப்பிடுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஜியாசு தான். சாங்ஷுவை பார்க்கணுன்றதுக்காக மட்டும் சர்ப்ரைஸ் எல்லாம் வரல, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அவார்ட் கொடுக்கிற சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறதே ஜியாசு தான். ஏன்னா அவன் டிசைன் பண்ண கேம் தான் சைனால கன்சிக்யூட்டிவா 2 இயர்ஸ்க்கு அதுதான் நம்பர் 1. இப்போ அவன் அவார்ட் கொடுக்க போறது யாருக்குன்னு பார்த்தா நம்ம சாங்ஷுக்கு தான். அவங்க ஃபைனல் இயர்ல பண்ணிருக்க ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தா ஜியாசுவையும் அவங்களையும் பேஸ் பண்ணி ஃபார் எவர் டுகெதர்ன்ட்டு ஒரு ஹேண்ட் ஆன் அனிமேஷன் வீடியோவை சாங்ஷு ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவங்க கையாலேயே அழகா வரைஞ்சதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இங்க மேடையில நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு நானே அவார்ட் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்ட்டு ஜியாசு அவங்கள உரிமையா பிடிச்சி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். சூப்பர்ல. நல்லா படிச்சு முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கிட்ட பிறகு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நாம எல்லாரும் எப்போ ஒன்னா இருப்போம்னு தெரியலன்ட்டு கடைசியா ஒரு முறை எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலான்ட்டு பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு போய் ஒரே ஆடல் பாடல் தான். ஜியாசுவுமே அவங்க கூட தான் இருக்கான். நல்லா ஆடி பாடி பீச்ல போய் செம்மையா விளையாடிட்டு வந்து எல்லாரும் கைய பிடிச்சி ஒன்னா வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது சாங்ஷு ஃப்ரெண்டோட ஆளு அவன் ஆளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறதா சொல்லி சாங்ஷு கிட்ட அவளை ஏதாச்சும் சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட்டுவாங்களேன்னு அனுப்பிச்சு வைக்கிறான். அவங்க போயிட்ட பிறகு இங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபிளார்ஸ் வாங்கி ஒரு பெரிய ஹார்ட் ஷேப் பண்ணி அதுக்குள்ள அந்த பொண்ணை கண்ணை மூடிட்டே கூட்டிட்டு வந்தா அவ அந்த ஹார்ட் ஷேப்குள்ள இருந்து வெளியே போய் சாங்ஷு நீ திரும்பி பாருன்னு சொல்ல ஜியாசு சாங்யானு அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு கை நிறைய ஃபிளவர்ஸ் எடுத்துட்டு வந்து சாங்ஷுக்கு கொடுத்து நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிச்சுட்டாங்க, நீ என்ன கட்டிக்க சம்மந்தமான்ட்டு முட்டி போட்டு அவங்களுக்கு ஒரு ரிங்க கொடுத்தா அடே இந்த நாளுக்காக தாண்டா காத்துட்டு இருக்கேன் நீயே போடுன்ட்டு அவங்க கையை நீட்ட ஜியாசு ரிங்க போட்டு விட்டு ஆரம்பத்துல உன்னை பார்க்கும்போது நீ தான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா வருவன்ட்டு எனக்கு அப்ப தெரியல, ஆனா இப்ப புரியுது குட் திங்ஸ் டேக்ஸ் டைம்ஸ்ன்ட்டு. நமக்கானவங்க கரெக்டான டைம்ல நமக்காக வருவாங்க, அதை நாம ஏதோ ஸ்கிரிப்டடா பிளான் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அதுவாவே நேச்சுரா இயல்பா நடக்கும். அப்படி கிடைச்ச ஒரு பொக்கிஷம் நீ சாங்ஷுன்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் சம்பந்தத்தோட பீச்ல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்களோட கதை ஜியாசுவோட 22 வயசுல ஆரம்பிச்சது, இப்போ சாங்ஷுவோட 22வது வயசுல முடியுது. சோ லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். நமக்கானவங்க நமக்கு கிடைக்கிற வரைக்கும் லைஃப் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்ட்டு தான் ஃபீல் ஆகும். பட் த
the moment when we see our soulmate அங்க இருந்து கடைசி வரைக்கும் லைஃப் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க ஜியாசோவை முதல்ல பார்த்த இடத்துல சாங்ஷு இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு பாக்குறாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றதெல்லாம் தாண்டி இவங்க கூட தான் நம்ம லைஃப் லாங் இருக்க போறோம்னு ஒரு உணர்வு தோணும். that will happen very rarely, that is your moment. ஆனா எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களை பார்க்கும்போது அப்படியெல்லாம் தோணல. அப்ப தோணுதெல்லாம் ஏதோ ஒரு இன்ஃபாஷுவேஷன் மாதிரி தான். பட் the moment when I saw you in college I know that it is going to be you அப்படின்ட்டு அந்த டப்பால எழுதி வச்சிருக்கிறது என்னன்னு பிரிச்சு பார்த்தா my dream is to study at Yale University ன்னு எழுதிருக்காங்க. அவங்க மட்டும் அன்னைக்கு அந்த ட்ரீம் 11th ஸ்டாண்டர்ட்ல ஜியாசுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இருக்குன்னு நினைச்சு லெட் இட் கோன்னு விட்டுருந்தாங்கன்னா இப்ப இவங்க இங்க சேர்ந்திருக்க மாட்டாங்க. காதல்ல தோத்தாலும் தோத்துடலாம், ஆனா லைஃப்ல தோத்துடக்கூடாது. தேங்க் காட் நாங்க ரெண்டுத்துலயும் ஜெயிச்சிட்டோம்ட்டு சாங்ஷு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்படியே இந்த கதையும் முடிக்கிறாங்க. ஐ ஹோப் யூ கைஸ் நீங்க எல்லாரும் ரெண்டுத்துலயும் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் each and every one of you. அடுத்தடுத்த கதைகள்ல மீட் பண்ணுவோம் guys. until then take care. நான் உங்கள் அம்மா.